சார் இப்படி செஞ்சீங்கன்னா யூஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு என்னடா ஒரு டெவல்ல போது ஒரு டெவல் உள்ள வரணும் நீங்க ஒரு ஏன் ஏமா சொல்றீங்க இந்த டெவல் நீங்க அவங்க ஏதாவது தான் போறா நம்ம எல்லாம் நான் புரியுதுப்பா என்னடா பண்றது பேசாம எல்லாம் போயிடலாமா கிளம்பி சுண்டல் வேற என்ன கோபம் இல்ல அவங்க வந்து நம்ம சும்மா அதை தலையில ஊத்துறதுன்னா ஏமா ஊத்த முடியாது ஏன் ஏன்னா ஏஞ்சல் நான் பரிசுத்தமான ஒரு ஆத்மா யாரா என்ன எதுவுமே நோண்ட முடியாது யாருமே பிடிக்க முடியாது பிடித்தாலும் அவர்களை தள்ளிவிட்டு நீ எப்படியோ தெரியல நானும் பட்டுன்னு ப்ரோவோக் பண்ணாதீங்க ப்ரோவோக் பண்ணுங்க நீங்க கலாய்க்கும் போதே நான் வந்து ப்ரோவோக் ஆகுறேன் அப்படின்னு ரசிக்கிறேன் நானு ஸோ நான் வந்து ஒரு ஒரு காம்படிஷன் ரொம்ப ரசிக்கிறேன் நானு பார்ப்போம் இப்ப தனியா கூப்பிட்டு ஒரு படிக்கிறாங்கல்ல இதுலதான் அவனுக்கு ஃபுல்லா மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டெவில் சொல்லுங்க உங்க உலகத்துல யாருக்கும் பயம் பரிதாபம் அக்கறை கெஞ்சுவது என்று எந்த இரக்க குணமும் இல்லாத அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாத இடமா இருக்கும். நக்கல் கேலி கிண்டல் வெறுப்பு கோபம் பவர் பொறாமை பழி தீர்த்தல் வன்மம் இப்படி டெவில்ஸ்கான அனைத்து குணமும் இருக்கும். நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏஞ்சல்ஸின் அமைதியை நிலைக்குலைய வைப்பதும் அவர்களின் நிம்மதிக்கு இடையூறு விளைவிக்கிறதும் தான் உங்க வேலை. இதில் அவங்க பொறுமையை இழந்தாலோ கோபத்திற்கு ஆளானாலோ அழுகையை வெளிப்படுத்தினாலோ அவங்க ஏஞ்சல் நிலையிலிருந்து வெளிவந்ததாக அர்த்தம். ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் 3 ஹார்ட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை நீங்க பிரேக் செய்யும் நபர்களிலிருந்து ஒவ்வொரு முறை நீங்க பிரேக் செய்யும் நபரிடமிருந்து ஒரு ஹார்ட்டை வாங்கலாம். எந்த டெவில் இதான் முக்கியம், எந்த டெவில் அதிக ஹார்ட்டை பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கப்படும். அறிவிப்பு வரும்போது இவன் டெவிலா இருக்க தகுதியே இல்லைன்னு நீங்க தேர்வு செய்யும் ஒரு நபரை ஜெயிலுக்குள் அழைக்க வேண்டும்.